வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று பகல், ஒன்று இரவு. இரவு இருட்டாக இருக்க வேண்டும், பகல் வெளிச்சமாக இருக்க வேண்டும். இது இயற்கையினுடைய படைப்பினுடைய ரகசியம், நியதி. ஏன் இருளாக இருக்க வேண்டும், பகல் வெளிச்சமாக இருக்க வேண்டும்? பகலில் வெளிச்சம் தெரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறோம். இரவில் இருட்டாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நாம் முயற்சி செய்கின்றோம். இதுதான் இயற்கை. இருளை இருட்டாக இருக்க விடாமல் ஒளிமயமாக மாற்றியதன் மூலம் இயற்கையின் சுழற்சி முறையை நாம் மாற்றி அமைக்கின்றோம். இருளை இருட்டாக இருக்க விடாமல் ஒளிமயமாக மாற்றியதன் மூலம் நாம் இயற்கையின் சுழற்சி முறையை மாற்றி அமைக்கின்றோம். இருள் சூழ்ந்த இரவு இயற்கையின் உறவு. இருள் சூழ்ந்த இரவு இயற்கையின் உறவு. ஒளிமயமான வாழ்வு வேண்டும் தான், ஒளிமயமான வாழ்வு வேண்டும் தான். ஆனால் இருளை அழித்து இயற்கையை சிதைத்து நலந்தனை இழக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே அலசி பார்ப்போம். இன்றைக்கு நடக்கக்கூடிய விளையாட்டுக்கள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் அலசி பார்க்கலாமா? இயற்கை என்பது இருளை இருளாக பார்க்க வேண்டும் என்றுதான் நமக்கு நியமித்திருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஃப்ளட் லைட்டில் தான் டே நைட் மேட்ச் விளையாடுறோம். இல்லை இப்போ நடக்கக்கூடிய கால்பந்தாட்ட ஃபுட்பால் கூட ஃப்ளட் லைட்டில் தான் விளையாடப்படுகிறது. நிறைய விளையாட்டுக்கள், நிறைய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய கூட்டங்கள், மாநாடுகள் அனைத்துமே நிறைய விளக்குகளை வைத்து பெரிய ஒளி வெள்ளத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இயற்கையின் போக்கை சிதைக்கின்ற செயல்களாக நான் பார்க்கின்றேன். இயற்கையின் போக்கை சிதைக்கின்ற செயல்களாக நான் பார்க்கின்றேன். ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் பகல் முழுவதும் உயிர்காற்றை வெளிவிடுகிறது, ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. இரவில் அந்த மரம் என்ன செய்கிறது? பகல் முழுவதும் அது தன்னில் ஈர்த்து கொள்கின்ற கார்பன் டை ஆக்சைடை இரவில் வெளிவிட்டு தன்னுடைய ஆக்சிஜன் உற்பத்தியை நடத்துகிறது. இதுதான் இயற்கை, இல்லையா? ஆனா அந்த இயற்கையில நடக்கக்கூடிய அந்த செயல்பாட்டு முறைக்கு மரத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய அல்லது சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இரவில் ஒன்று சேரும் பொழுது எதை சுவாசிக்க பழகுவார்கள்? அது வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசிக்க பழகுவார்கள், இல்லையா? ஒன்று. இரண்டாவது, அந்த இயற்கை சூழலை சிதைப்பதன் மூலமாக ஆக்சிஜன் உற்பத்தியும் குறைகிறது. அதன் பிறகு நாம் என்ன செய்யறோம்? பார்லிமெண்ட்டை கூட்டி அல்லது உலகத்தினுடைய இயற்கை ஆர்வலர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆக்சிஜன் உற்பத்தியை பெருக்குவதற்கு எப்படின்னு சொல்லி மாநாடு போட்டு பேசுவோம். அதுவும் வெளிச்சத்துல தான் பேசுவோம், நைட்ல தான் பேசுவோம், பகல்ல பேச மாட்டோம். இருளை இருட்டாக இருக்க விடுவது என்பது ஒரு இயற்கையினுடைய நியதி. இந்த நியதியை நாம் எப்படி சிதைத்து பாழ்படுத்துகிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். கொஞ்ச நாள் இரவில் உறங்கும் பொழுது கூட நாம் எல்லாரும் லைட் போட்டுட்டு தூங்குறோம். அது தவறு. நாம் உறங்கக்கூடிய இடம் இருளாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னாடி நம்முடைய உறங்கும் அறையை சுத்தம் செய்து எந்த விதமான பிரச்சனை இல்லாத அளவுக்கு அதை சரி பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் விளக்கையெல்லாம் அணைத்து விட்டு படுத்து பாருங்கள். உங்களுடைய உறக்கம் சீராக இருக்கும். உங்களுடைய உறக்கம் சீராக இருக்கும். வெளிச்சத்தில் உறங்குவது என்பது இயற்கைக்கு முரணான ஒரு செயல்பாடு. எனவே உறங்கும் இடம் இருளாக இருக்க வேண்டும். பறவைகள், விலங்குகள் இவையெல்லாம் இருக்கின்ற இடங்கள் இருளாக இருக்க வேண்டும் இரவில். அப்பொழுது அவைகளுடைய இயற்கை செயல்பாடுகளை சரியாக பேணி கொண்டிருக்கும்.
ஆனால் நாம் என்ன செய்யறோம், இன்னைக்கு நிறைய போக்குவரத்து பெருகிவிட்டது. இரவு முழுக்க நகர மயங்களில் எல்லாம் வெளிச்சம், நம்முடைய இதுலலாம் கேமராலெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, ட்ரோன் கேமராலாம் வச்சு இன்னைக்கு எடுக்கிறாங்க, ஹெலிகேம்லாம் வச்சு எடுக்கிறாங்க. அப்படியே நகர் முழுக்க பிரம்மாண்டமா ஒளிமயமாக காட்டப்படுகிறது. அப்போ அந்த ஒளிமயத்தை காணும் பொழுது இயற்கை எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணும்? அதனால இருளாகவே இருப்பதற்கு நாம் எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டுமோ அவ்வளவு முயற்சி எடுப்பது நல்லது. நாம் எல்லோரும் சேர்ந்து இயற்கையினுடைய சித்தாந்தத்தை கேலிக்கூத்தாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்வுகள், விளையாட்டு போட்டிகள் அனைத்தையும் இரவில் நடத்துவதை கொஞ்சம் தவிர்த்து பகலில் நடத்தி பாருங்கள். இரவு இரவாகவே இருக்கட்டும். இரவில் அனைத்தும் இயற்கையின் அனைத்தும் உற்பத்தி நேரமாக செலவிடும். அதனால அந்த இயற்கையினுடைய உற்பத்தியை நாம் சிதைக்கின்ற செயல்களில் இருந்து நம்மளை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாருமே இரவை இரவாக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். இரவில் ஒளி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பது என்பது இயற்கைக்கு முரணான ஒரு செயல்பாடு. எனவே இரவை இரவாக, இருளை இருளாக பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். இருள் நம்முடைய ஒளிக்கு அதுதான் ஆதாரம். இருள் விலகும்போதுதான் ஒளி பிறக்கும். ஒளி பிறக்க வேண்டுமென்றால் அங்கு இருள் இருக்க வேண்டும். எனவே அதனால்தான் இயற்கை இரவையும் பகலையும் சரிபாதியாக வைத்திருக்கிறது. எனவே நாம் இருளை மதிப்போம், இருட்டுக்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுப்போம். அப்பொழுதுதான் ஒளியில் நம்முடைய வாழ்க்கை ஒளிர ஆரம்பிக்கும். வாழ்க மகிழ்வுடன். இஞ்சி இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பெரிதும் உதவுகிறது. அதனாலதான் உணவுல நிறைய இஞ்சிலாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படும். இதை உணர்ந்து கொள்வோம். இஞ்சியை பயன்படுத்தி நம்முடைய உடல் நலத்தை நன்றாக பேணுவோம். வாழ்க மகிழ்வுடன்.